விராட் கோலி, ரோஹித் சர்மா, பும்ரா இவங்க 3 பேருக்கும் 1 மாத காலம் விடுமுறை பார்டர் கவாஸ்கர் டிராபி ஜனவரி 6ஆம் தேதி முடிந்தவுடன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. உடனே பும்ராக்கு அளிக்கிறது சரிதான், ஏன் விராட் கோலிக்கு ரோஹித் சர்மாவுக்கு அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் வீரர்கள்லாம் கடும் விமர்சனம் வச்சிருக்கிறாங்க. ஆமாங்க, கடந்த 3 டெஸ்ட் போட்டிகளில் ரோஹித் சர்மா 31 ரன்களை மட்டுமே அடித்திருக்கிறார். அதே மாதிரி விராட் கோலி 1 சதத்தை தவிர மற்ற ரன்கள் எல்லாமே சொற்ப ரன்ல தான் இருந்துச்சு. ஸோ இந்த வகையில பும்ரா கடும் போராட்டம், தனியாளாக போராடி இந்தியாவை தலைநிமிர வைத்தது அவர் மட்டும்தான். ஸோ அவருக்கு ஓய்வு கொடுக்கலாம். கிட்டத்தட்ட 53 ஓவர் ஒரே டெஸ்ட்ல எல்லாம் போட்டிருக்கிறாரு. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு மட்டும் ஏன் ஓய்வு கொடுக்கணும்? ஏன்னா இங்கிலாந்து தொடர் பிப்ரவரி 6ஆம் தேதி தொடங்குகிறது. அப்படி தொடங்குற பட்சத்தில் அந்த 3 ஒருநாள் போட்டிகளும் இவங்க ஆடினாதான் பிப்ரவரி 19ஆம் தேதி தொடங்குகின்ற அந்த சாம்பியன்ஸ் டிராபில நல்லாவே ஆட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் வீரர்கள் விமர்சனம் வச்சிருக்காங்க. அந்த வகையில நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, இவங்களுக்கு ஓய்வு 1 மாத காலம் கொடுக்கலாமா, இல்ல உண்மையாகவே இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு நாள் தொடர் ஆடலாமான்னு.